இன்னைக்கு அக்னி செட்டி எடுத்த இருக்கும்படி போயிருக்கான் குழந்தைக்காக முத்துச்சாமி. ஆனா உங்க தெய்வம் கொடுக்குதோ கொடுக்கலையோ, எங்க தெய்வம் ஏசு உனக்கு கொடுப்பாரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாட்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு அனுப்பிட்டு நாங்கள் வரமாட்டோம், சரி வீட்டுக்காச்சும் வந்துருங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு குழந்தை ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு கொடுத்தா என்ன சொல்லுவோம், அது ரெண்டாவது கேள்வி கொடுவோம். கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். என்ன தெரியுங்க, அவன் ஜம்முனாதான் என்கிட்ட பேசல. அவர் இது குறித்து பல இது பண்ணியிருக்கோம். நண்பன் கூட படித்தவன், அவனுக்கும் குழந்தை ஆண்டவர் கொடுக்கணும். இது வந்து பிறருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவங்க இதோட முத்துச்சாமி இன்னைக்கு இருக்க முடியல, சட்டி எடுக்க போயிருக்காரு ஃபேமிலியோட. அவர் சட்டி எடுத்துட்டு வந்தாலும் ஏசு அவர் உண்மையிலே இப்போ நீங்கள் சொன்ன நம்ம எல்லாம் பார்த்துட்டாங்க. நான் அடிக்கடி சர்ச்சில் இருந்து சொல்லிக்கலாம், அதுதான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன் வார்த்தையை. அவர் என்னதான் இந்துக்குள்ள இருந்தாலும் இயேசுவின் பிள்ளை அவருக்கு தெரியாது. ஆனா அவருக்காக நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்களுக்காக நம்ம எத்தனை பேர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அங்க அவங்க ஜாமி கொடுக்குறது என்னமோ ஏசு சாமி எல்லாத்தையும் படைச்சவங்க கொடுக்கணும்னு நம்மளோட முத்துச்சாமிக்கும் சண்முகம் ரெண்டு பேர்த்துக்குமே ஆண்டவர் ஒரு குழந்தை வரணும் கொடுக்கணும். ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு. அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். சரி, அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது பல ஆண்களில் நம்ம இதை பார்க்க முடியும். குழந்தை மேட்டர் வந்து பல ஆண்களில் பார்க்க முடியும். சரிங்களா, சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிடுறேன். ஜெபம் பண்ணுவோம், அது அவசியம். பல ஆண்களில் இருக்கு. ஒருத்தனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையினால பல பாதிப்புகள் உண்டாகலாம். அதனால ஆண்டவர் வந்து இப்படி ஒரு மேட்டர் செஞ்சு வைக்கலாம். ஒன்று இது ஒரு மேட்டர். அடுத்து வந்து பிசாசும் தடை பண்ணி வைக்கலாம். ஒருவேளை ரசிக்கப்பட்டு குடும்பமெல்லாம் சந்ததிகள் ஆச்சு இப்படி தடை பண்ணி வைக்கலாம். ரெண்டு. அடுத்து இவனுங்களே தடை பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த 3 மேட்ரு இந்த மாதிரி குழந்தைகளுக்குள்ள இருக்கு. இப்படிலாம் இருக்கு. அதனால நீங்க வந்து அசால்ட்டா நினைக்கக்கூடாது. ஒரு உயிர் வந்து தடையாகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. ஆனா நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம அவங்களுக்கு தலைவிதியை மாற்றப்போம். ஒருத்தர் பேர் முத்துச்சாமி, இன்னொரு பேர் சண்முகம். ரெண்டு பேருமே இல்லை, ரெண்டு பேருமே நம்ம கிட்டத்தட்ட ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஒரே ஊர். ஆனால் நீங்கள் சொல்கிறது கேட்க மாட்டேங்க. நான் சொல்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்கறது கேட்காது அவங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெறச் செய்கிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ அப்படி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே இந்த முத்துச்சாமிக்காக சண்முகனுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு இருக்கிற தடை உடைவதாக ஆழ் மனதில் கர்த்தர் இடைவிடபடிக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஊழியங்கள் அவருடைய இருதயங்களுக்குள்ள நடக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் அவருடைய இருதயத்தை திறந்து கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் இதுதான் மெய்யான வழி என்று பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயங்கள்ல நீ சாட்சி கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த குழந்தை கர்த்தர் தான் கொடுத்தாரு, இது கடவுள் தான் கொடுத்தாரு, இது இவர் தான் கொடுத்தாரு. அவர்கள் சொல்லத்தக்கதான ஒரு அற்புதங்களை கர்த்தர்களுக்கு செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய அதிகாரத்தின் பெயர்ல உம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள், உம்முடைய சபையாகிய நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அது அப்படியே உண்டாகும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இது கர்த்தரே அல்லாமல் வேற யாரும் இதை செய்யல. அற்புதத்தை செய்யலன்னு அவர்களே சொல்லத்தக்கதான ஒரு அற்புதங்களை, ஒரு மாற்றத்தை, ஒரு ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் நீர் அவர்களுக்கு தரும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வார்த்தை அனுப்புவோம். அது வெறுமையாய் திரும்பாது என்று அறிந்து இப்படி செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தர்